சுவாசத்தை சுவாசிக்கணும்னு நினைச்ச மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. உனக்கு ஒரு நோயை குறித்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா டாக்டர் பக்கத்தில் வரும்போது கஷ்டப்படுவாங்க. டாக்டர் உன்கிட்ட பேசுறதுக்கு உன் காத்துல இருந்து நோய் வந்துடும் சொல்லிட்டு என்ன செய்வாங்க, தூரத்தில் நிற்பாங்க. அதுக்கான பாதுகாப்பு கவசங்கள் எல்லாம் போட்டுட்டு தான் அவங்க உங்க பக்கத்துக்கு வராங்க, நோயாளிகள் பக்கத்துல. ஆனா இவ்வளவு இருந்தும் ஒரு சமாரியன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் அவன் என்ன செய்கிறான், குற்றவராய் கிடந்தவனை பார்த்து அவனை எடுத்து ஆஸ்பத்திரியில் அவனை அட்மிட் பண்ணி அவனுக்கு உண்டான செலவையும் கொடுத்து அவனுக்கு தங்குவதற்கான செலவையும் கொடுத்து அவனை சுகப்படுத்தி அவனை பராமரித்து வையுங்கள், மீதி எந்த செலவு இருக்குமானாலும் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள், நான் அவனுக்கு வேண்டிய செலவுகளை செய்து அவனை ஆரோக்கியமாக வீட்டில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொல்லுகிற ஒரு நல்ல சமாரியனுக்கு போல நீங்களும் என்ன செய்யுங்க, பிறருக்கு உதவக்கூடியவர்களா இருங்க, பிறருக்கு சமாதானத்தை தேடுகிறவர்களா இருங்க, பிறருடைய ஆரோக்கியத்தை தேடுகிறவர்களா இருங்க. அவனுக்கு நோய் வந்துருச்சு, அவன் சாகத்தான் போறான், அவன் சாகணுங்க அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. நம்ம என்ன செய்யக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் என்ன செய்யணும், நலமாக இருக்கணும், எல்லாரும் சுகமா இருக்கணும். உனக்கு விரோதியாக இருக்கிறானா அவனும் நல்லா இருக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு ஆயத்தம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா கர்த்தர் உங்களை வந்து சந்திப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப அந்த இடத்துல வேறொரு வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கல் என்ன செய்யப்படுகிறது, மண்ணு கல். இந்த ரெண்டு நாள்ல எனக்கு பலிபீடத்தை உண்டு. என் வாழ்க்கை என்னதான் இருக்குது, ஒண்ணு மண்ணா இருக்குது, இன்னொன்னு கல்லா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற மண்ணுங்கிறது என்ன, சரீரம். கல்லுங்கிறது என்னது, உபதேசம். கல்லுங்கிறது என்னது, பேச்சு, சொல்லி கொடுக்க, நல்லதை பின்பற்று, கெட்டதுல போகாத, என்ன செய்யாத, கெட்டது வழியில போகாத. மண்ணுங்கிறது என்னது, இந்த உடம்பு. இந்த மண்ணுக்கு கிடைச்சிருக்கிறது என்னது, கடவுளை நம்ம கண்ணுல காட்டவே இல்லை, ஆனா தேவன் காட்ட போகிறார். கடவுள் வந்து கண்ணுல காண்பதெல்லாம் தெய்வம் கிடையாது. கடவுள் இன்னைக்கும் தன்னை காண்பித்து கொண்டா நீங்கள்லாம் என்றைக்கோ எழுந்திருப்பீங்க, எரிந்து சாம்பலாக இருப்பீங்க. ஆனா கடவுள் தன்னை என்ன செய்யவில்லை, அவர் காட்டிக்கொள்ளவில்லை. அவர் அருவியாக இருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய சத்தம் காதல விழுகிறது. அதே நேரத்தில் அவருடைய பேச்சு நம்முடைய வாயில், நமக்கு முன்பாக அவர் பேசுகிறார். அவருடைய ஒவ்வொரு சத்தமும் என்ன செய்யப்படுகிறது, நம்முடைய காதில் விழுகிறது. நாம் அந்த சத்தத்தை வாங்குகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுபவமாக்கி கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, அப்படி அனுபவமாக்கி கொள்ளும் போது இங்க என்ன நடக்கிறது, ரெண்டு விஷயம். மண்ணானாலும் சரி, கல்லானாலும் சரி, என்ன செய்யக்கூடாது, ஒளிப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, ஒளிப்படக்கூடாது, சுத்தியல் படக்கூடாது. ஏன் ஒளியும் சுத்தியல் அங்க தேவையில்லை? நீ என்ன செய்யக்கூடாது, ஒன்னே என்ன செய்யக்கூடாது, கடவுளுக்கு நேராக மாற்றணுமே தவிர நீ என்ன செய்யக்கூடாது, நீ ஒன்னே அறிவுனால செதுக்கி, அறிவுனால சித்திரவடி என்னது நல்ல ரூபமாக வடிவமைத்து ஒன்னைய வெட்டி அடுத்தவனையும் வெட்டி அடுத்தவனையும் சேப்பாக்கணும்னு நினைச்சேன்னா உன்னால முடியாது. நீயும் திருந்த மாட்ட, அடுத்தவனையும் திருந்த விட மாட்ட. அப்படின்னா என்ன நடக்குது, ஒன்னையும் ஒளியால குத்திக்கிடுத, அடுத்தவனையும் சம்மட்டியால அடிச்சுக்கிடுத. இது உனக்கு தேவையில்லை. இந்த உலகம் என்ன செய்கிறது, அன்பை காட்டுவதற்காக தன்னை வெளிப்படுத்துகிறதா என்று பார்த்தால் எங்கேயுமே அன்பை பார்க்க முடியவில்லை. எங்கேயும் ஒளியோட இருக்கிறான், என்ன சுத்தியலோட இருக்கிறான். எங்க பார்த்தாலும் என்ன இருக்கு, ஒளி சுத்தியல். பாத்தீங்களா, கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்தீங்கன்னா ஐக்கியம், எல்லாரும் ஒன்னா இருக்கணும், கஷ்டத்துல இருந்தாலும் ஒன்னா இருக்கணும், நல்லதுதான். ஆனா அவங்க என்ன செய்யுது, அவங்களுடைய சின்னமாக வைத்திருக்கிறது என்னது, அருவாடு சுத்தியல். இங்க பைபிள்ல என்ன சொல்லி இருக்கு, அருவாலும் சுத்தியலும் என்ன செய்யக்கூடாது, நம்ம எடுக்கக்கூடாது. எதுக்கு அருவாள் எடுக்கிறோம், அதை கதிர இருக்கிறதுக்கு, நல்ல அறுவடை இருக்குதுன்னு சொல்லுகிறதுக்கு. சுத்தியில் எதுக்கு எடுக்கிறோம், நல்ல வீட்டுக்கு நல்ல மரங்களை செய்து நல்ல சாமான்களை பயன்படுத்தி வைப்பதற்கு. இதெல்லாம் அவசியம்தான். ஆனா உனக்குள்ளேயே நீ என்ன செய்கிற, தேவன் இல்லாம ஒன்றை உருவாக்கணும்னு நினைக்கிற.
தேவன் உன்னை உருவாக்குவதற்கு முனைப்பில்லாம நீ உன்னைய உன் ஞானத்தால உன் சொந்த புத்தியினால உன்னை உருவாக்கணும்னு நினைக்கிற. உன்னையால ஒருபோதும் உன் பாவம் மன்னிக்கப்படாது. உன்னுடைய வியாதி குணமாக்கப்பட முடியாது. உன்னுடைய அறிவோ உன்னுடைய ஞானமோ உனக்கு என்ன செய்ய போறதில்ல, உதவி செய்ய போறதில்ல. சுருக்கமாய் சொல்லப்போனா நாசியில சுவாசம் உள்ள யாதொன்றும் மேல நம்பிக்கை வைக்கும் பிரயோஜனம் இல்லை. நாசியில சுவாசத்தை கொடுத்த தேவன்